அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திகை தூக்கி ஜெயில வச்சாங்க. ஆனா நம்ம ரேவதி நம்ம கார்த்திகை மீட்டு வெளியே கொண்டாங்க. நம்ம கார்த்திகை வெளியே கொண்ட உடனே நம்ம ரேவதி நம்ம கார்த்திகை கட்டி பிடிச்சி தழுவுறாங்க. இதெல்லாம் அந்த சாமுண்டீஸ்வரி பார்த்து அப்படியே கூட கொஞ்சம் கோவத்துல பொங்குறாங்க. நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. அதை தான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி போலீஸ்காரங்களுக்கு பணத்தை கொடுத்து நம்ம கார்த்திகை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க சொல்லிட்டாங்க. அப்பதான் நம்ம பொண்ணு நம்மளை தேடி வருவா அப்படின்னுகிட்டு அதே மாதிரி நடந்தது. நம்ம ரேவதி வேகமா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போனாங்க. போன உடனே இந்த சாமுண்டீஸ்வர்கிட்ட நம்ம ரேவதி என் புருஷனை மரியாதையா வெளியே விட சொல்லுங்க, என் மாமா இப்ப வெளியே ஆகணும் அப்படின்னு சண்டை போட்ட உடனே அதாவது அந்த சாமுண்டீஸ்வரி கண்டிஷன் போட்டாங்க. நான் அந்த கார்த்திகை வெளியே விட சொல்றேன், ஆனா நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதி அதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன்ட்டாங்க. எப்படியாவது என் மாமாவை நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்ல போய் கெஞ்சுறாங்க. அந்த போலீஸ்காரங்க பணத்தை வாங்கினதுனால வெளியே விட மாட்டாங்க நம்ம கார்த்திகை. அதுக்கடுத்து நம்ம ரேவதி நான் சாகுற வரைக்கும் இதுல உண்ணாவிரதம் இருக்க போறேன். அதாவது எப்படியும் இது மேல வர தெரிய வரும். அப்போ நான் மேலதிகாரிட்ட பேசி நான் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி உண்ணாவிரதம் இருக்காங்க. நம்ம ரேவதிக்கு சப்போர்ட்டா ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா என்னமா இதுல இருக்க அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக் மாமாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பொய்யான காரணத்துக்காக எங்க அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காண்டி இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வெளியே வர வரைக்கும் நான் அந்த இடத்துலதான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஊர்க்காரங்களும் உனக்கு சப்போர்ட்டா நான் நிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் கார்த்திக் தம்பியை வெளியே விடல, இங்க நடக்கதே வேற அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னால எல்லாரும் போராடுறாங்க. அதுக்கடுத்து இந்த நியூஸ் எல்லா பக்கமும் பரவி அதாவது பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரரை மேல இருந்து ப்ரெஷர் பண்றாங்க. எதுக்கு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அவனை வெளியே விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமுண்டீஸ்வரிக்கு போன் போட்டு அம்மா என்னை மன்னிச்சிருங்க, அதாவது நான் பணத்துக்காண்டி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டேன், இப்ப மேல இருந்து பெரிய ப்ரெஷர் வருது, அவனை எப்படியாவது வெளியே விட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னவனே அவன் வேற வழி இல்லாம நம்ம கார்த்திகை வெளியே விட்டுட்டான். நம்ம கார்த்திகை அதுக்கடுத்து நம்ம ரேவதி அப்படியே கட்டி பிடிச்சு அழுறாங்க, தழுவுறாங்க. அதுக்கடுத்து அந்த சாமுண்டீஸ்வரியை போய் சந்திக்கிறாங்க. அந்த சாமுண்டீஸ்வர்கிட்ட நம்ம ரேவதி சவால் விட்டாங்க, எப்படி நான் சொன்ன மாதிரி என் புருஷனை வெளியே கொண்டுட்டேனா, இதுக்கு மேலேயாவது ஜாக்கிரதையா இருங்க, எல்லாம் நடக்கதே வேற அப்படின்னு நம்ம ரேவதி சொன்னதை கேட்டு அந்த சந்திரா சாமுண்டீஸ்வரி எல்லாம் ஆடி போனாங்க. ஒரு தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.